நம் வாழ்வை கட்டி எழுப்பக்கூடியவர். ஆமென். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே எல்லா விதத்திலும் நம்மை அழகாய் மாற்றுகிறவர். இந்த உலகத்துக்கு ஒளியாய் நம் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறவர். தன் பலனை வெளிப்படுத்தக்கூடியவர். எல்லாவற்றும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். அவர் சொல்லியிருக்காருல்ல, உன்னை கட்டுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா பகுதியும் நாம் கட்டப்படுவோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீரத்துல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வேலையில் எல்லாவற்றையும் தேவன் கட்டி எழுப்புவார். ஆமென். நிச்சயமா அழைத்த தேவன் எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். அதான் அவருடைய குணமே இதுதான். பாருங்களேன், நம்ம பிள்ளை தப்பு செஞ்சாலும் கூட பாருங்க, இளையகுமார் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் எத்தனை அவனை குறை சொல்லணுமோ, அவனை திட்டணுமோ அத்தனை செய்யறான். ஆனாலும் அப்பா விட்டு கொடுக்கல. உனக்குரியதை நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல, என்னுடைய இதெல்லாம் உன்னுடைய இதைதான். அப்போ நான் உனக்குரியதை உனக்கு கொடுத்துட்டேன், உன்னதை எடுத்து அவனுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா என்னுடைய இதை நான் கொடுப்பேன். அதான் இருதயம். தேவனுடைய இருதயமே எப்படின்னா, அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அவன் திரும்பி வந்துட சொல்றாரு, அவன் செத்தவன்டான், உயிரோடு வந்துட்டான், காணாம போனான், திரும்ப வந்துட்டான். அப்படி இது எப்படி இருக்கு பாருங்க. தேவனுடைய அப்படிதான். எந்த இடங்கள் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டார். அவரோட போய் சேர்ந்துக்கிட்டா போதும், நம்ம ஆசீர்வாதத்தை தூக்கிடுவார் பாருங்களேன்.